ஏய் காவியா, உனக்கு என்ன கொழுப்பெடுத்து போச்சா? இம்பட்டு பெரிய காரியத்தை எங்க அண்ணன் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேதுவும் தமிழும் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ இஷ்டத்துக்கு நிறுத்துங்கன்னு அவசகுணமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ இஷ்டத்துக்கு திமிர நடந்துக்கலாம்னு மட்டும் நினைக்காத. இருங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்னும் காரணம் இல்லாமலாம் நிறுத்துங்கன்னு சொல்லல. நான் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஏண்டி, மங்களகரமா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அத போய் நிப்பாட்டுன்னு சொல்ற, அதுக்கு என்னடி காரணம்? காவியா, நீ காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன விஷயம்? மாமா, கோயில்ல வந்து அவசகுணமா நிறுத்துங்கன்னு சொன்னது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் மாமா. உண்மை? என்ன உண்மை? இல்ல மாமா, சேது மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, அவங்க 100 வருஷம் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை நீங்க பண்றீங்க. ஆனா இந்த நல்ல காரியத்தை கெடுக்கிற விதமாவும் இதுலயும் ஆதாயம் பார்க்கணும்னு சொல்லி சில பேர் திட்டம் போட்டு போலியான 2 ஜோடிய இதுல கலந்திருக்க வச்சிருக்காங்க மாமா. ஐயோ மாட்டணுமா? பேசாம இருடி. போலியான ஜோடியா? என்ன மருமகளே சொல்ற? யார் அந்த போலியான ஜோடி? உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே இந்த 2 ஜோடியும், அதோ நிக்கிறாங்களே லாஸ்டா அந்த ஜோடியும் போலியான ஜோடிங்க மாமா. போலியான ஜோடியா? இந்த 2 ஜோடிங்களுக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற ஜோடிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. கல்யாணமான 2 பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்களா? நடேசா, ஊர் முழுக்க யார் கல்யாணம் பண்ணிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களதான் பொண்ணு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தோம் எதுக்காக கல்யாணமான 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாங்களே எதுவும் கூட்டு வரலப்பா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, நாங்க 2 பேருமே நல்ல தீர விசாரிச்சு கஷ்டப்படுற குடும்பமா என்ன ஏதுன்னு பார்த்துதான் கூட்டு வந்தோம் மாமா.